ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட டைலர் ஷாப்போட ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸாவது நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இன்றைக்கி பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மொத்தமாக வந்து 8 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து ஷாப்புக்கு போன டைமிங்கும் வந்து கம்மி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 10:45 தான் வந்து 10:30 போய் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப மணி 10:45 ஆயிடுச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 மணி வரையும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 4 சாதா ப்ளவுஸும் 4 லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த 2 வருஷத்து அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த 2 வருஷத்து அளவில் நடந்த சேஞ்சஸ் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸு 2 ப்ளவுஸு மீறி போனால் ஒரு நாளில் 3 ப்ளவுஸ் வந்து தைப்பேன். அதுவும் ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு ஆகிற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் ஒரு ப்ளவுஸை எடுத்தால் மத்தியானத்துக்கு மேலேயும் வச்சுருப்பேன். மத்தியானம் எடுத்தால் நைட்டு வரையும் வச்சுருப்பேன். ஒரு சில டைம் வந்து அடுத்த நாள் வரையுமே அந்த ப்ளவுஸை வச்சுருப்பேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு கிடையாது. இதை ஸ்டிச் பண்ணியே முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் வந்து கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வர்றதே வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆக நம்ம இதே மாதிரியே மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து அந்த டைமிங் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். இப்போ 4 பேர் இருக்கிற கஸ்டமருக்கும் ஒரு இடத்துல நமக்கு 10 பேர் கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் அதிகம் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இன்னும் நிறைய பேத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். பெண்டிங் ப்ளவுசஸ் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. வேலையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இருந்தது. அதனால கொஞ்சம் வீட்டு வேலையில் முதல்ல வந்து தைக்கிறோம் அப்படின்னா தைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இடையில வீட்டு வேலை பார்க்குறத நம்ம வந்து விட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து ஸ்டிச் பண்ண உட்கார ஆரம்பித்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முடிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவேன். ஒரு 11 மணி 12 மணி அதுக்கும் மேலே நாம் வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்து தைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி பக்கமே வந்து ஆயிரும். அதுக்கப்புறமே குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களையும் வந்து பார்க்கணும். அந்த குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வர டைமிங் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை பார்க்குற மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது 3வது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமர் வந்து இவங்களோடது மொத்தமாக வந்து 3 லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸும் இருந்தது. லன்ச் டைம் வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து 2:30 மணிக்கு லஞ்சுக்கு வர்றதுனால நான் வந்து இப்போ ஷாப்பில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ரோட்லேயே வந்து கொஞ்சம் நாங்கள் இருக்கிற இடத்துல மெயின் ரோட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன கடை தான். அந்த கடை எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பஸ் ஸ்டாப்பிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு அது ஓகே அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான திங்ஸ் ஒரு கட்டிங் டேபிள் மிஷின் ஓவர்லாக் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி திங்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 மிஷின் இருக்குது. அதை வந்து நான் அப்படியே வந்து வீட்டில் போட்டுக்கலாம். சப்போஸ் அப்படியே வந்து பக்கத்தில் எங்கேயாவது கொஞ்சம் பெரிய கடையாக கிடச்சிது அப்படின்னாலும் பக்கத்தில் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து அப்படியே சுகூராக இருக்கும். மிஷின் போட்டு நான் உட்காந்து தைக்கிற அளவு மட்டும்தான் வந்து இடமே வந்து இங்கே இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4வது லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வேணாம் ப்ளவுஸ் பிட்டு தான் எனக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே வந்து நானும் ப்ளவுஸ் பிட்டே வந்து கட் பண்ணி உள்ள லைனிங்காக போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இதோட கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே நான் வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்குவேன்.
இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு மொத்தமா வந்து 4 சாதா ப்ளவுஸும், 4 லைனிங் ப்ளவுஸும் வந்து இருக்குது. அப்ப 4 லைனிங் ப்ளவுஸ்க்கும் 4 மணி நேரம் அப்படின்னா, 2 சாதா 4 சாதா ப்ளவுஸ்க்கு அரை மணி நேரம்னு போட்டா 2 மணி நேரம். மொத்தமா வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து ஆகுது. நம்ம எக்ஸ்ட்ராவா 2 மணி நேரம் சேர்த்தி 8 மணி நேரம் கணக்கு போட்டோம் அப்படின்னா, நான் போனது வந்து 10:45 கட்ட, 11:45, 12:45, அப்புறம் 1:45, 2:45, 3:45, 4:45, 5:45, 6:45, 7:45, 8:45 கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மணி நேரம் வந்து நம்ம கடையில தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், நான் இடையில வந்து லன்ச் டைம் வந்து ஒரு 1 ஹவர் பக்கமா வந்து போயிரும். 2:30 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா, ஒரு 3:30 மணிக்காட்ட தான் வந்து ரிட்டர்ன் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங்லேருந்து நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்ட் இல்லாம உட்காந்து தைக்கும்போது, தொடர்ந்து வந்து ஒரு இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாரி வந்து வலியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் இடையில ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு லஞ்ச் ஒரு 1/4 மணி நேரம் போச்சு அப்படின்னாலுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் படுத்திருந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நைட் வரையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து அதுக்கப்புறமே நான் தைக்கும்போதும், அந்த டைமிங் வந்து வச்சு தைக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து எத்தனை மணிக்கு ஒரு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸை தைக்க உட்கார்றேன் அப்படின்னா, அந்த ப்ளவுஸை தைச்சு முடிக்கிற வரையும் மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு இது நம்ம வந்து எந்திரிக்காம ஒரு டைமிங் வந்து வச்சுக்குவேன். நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸை தைச்சு முடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தேன். நார்மல் ப்ளவுஸுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த மாதிரி வந்து ஆச்சு. சாதா ப்ளவுஸுக்கே. ஆனால் வந்து அதுக்கப்புறமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபுல் கவனத்தையும், ஃபுல் ஃபோக்கஸும் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும். நம்ம அதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் அந்த சம்பளத்துக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இதாவது நம்மளோட ஓன் பிஸ்னஸ்ஸு. நம்ம அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன தப்பு? அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டிச் பண்ண எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து பிடிச்சு கொடுக்க ஆரம்பித்தாரு. இப்போ வந்து போகிற இடம், வர இடம் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து பில் புக் கொடுத்துட்டு, நாங்கள் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், எடுத்து வச்சுட்டு கால் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து வாங்கிக்குவோம். ரிட்டன் நாங்களே வந்து தைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து ஒரு அக்கம் பக்கம் ஊர் உள்ளார எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சேலத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி எனக்கு கஸ்டமர்ஸ் பிடிச்சு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ கஸ்டமர்ஸ் அதிகம் ஆக ஆக நம்ம அதுக்கு அவரும் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அப்போ நம்மளும் வந்து ஹார்ட் ஒர்க் போடணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த தொழிலை வந்து செய்ய முடியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, அந்த தொழிலில் நம்ம வேலை செய்கிறவங்கள விட நம்ம தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, அதில் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதை விட 2 மடங்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு என்றைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது. அது கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம். அன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரையுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோடய தொழில் மட்டும்தான். எனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு பண தேவை அப்படின்னாலுமே வந்து இந்த ஒர்க்கை முடித்தா நமக்கு அந்த பணம் வந்துடும். ஏன்னா வந்து கஸ்டமர்ஸும் வச்சுருக்கிறதும் செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறது. நமக்கு சரியாக வந்து அமௌண்ட் கொடுக்காதவங்க, நம்ம தைக்கிறத வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் தைக்கும்போது நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து அவங்க வந்து நம்மளை இது பண்ணிவிடுவாங்க. நம்ம ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம
எப்படி ஸ்டிச் பண்ணி குடுத்தாலும் அவங்க வந்து அத குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள எல்லாம் நம்மனால வந்து எப்பயுமே வந்து திருப்திப்படுத்தவே முடியாது ஸ்டிச் பண்ணி. நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா யாருக்கு சரியா இருக்குதோ, எல்லா எல்லா கஸ்டமர்ட்டயுமே சொல்றது, "நீங்க குடுங்க, ஒரு தடவ நாங்க ஸ்டிச் பண்ணி தரோம். பாருங்க, செட் ஆனா கன்டின்யூ பண்ணிக்கலாம்." அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம இப்ப டாக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸ்கிட்டயுமே போய் பார்த்தாலும், எல்லாத்துக்குமே சரியாகுதா அப்படின்னு கேட்டா, அது கிடையவே கிடையாது. ஒரு சில டாக்டர்ஸ்ட்ட பார்த்தா தான் ஒரு சிலருக்கு வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர்ட்ட தைச்சா தான் வந்து சரியாகும். கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற மாரி தாட் எல்லாமே வந்து நெறைய இருக்கும். நான் வந்து என்னோட எஃபோர்ட் வந்து முழுக்க முழுக்க என்னால எவ்வளோ வந்து பெஸ்ட்டா கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறோம். மொத்தமா 4, 5, 6வது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். மார்னிங்லேருந்து ஸ்டிச் பண்ணுனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த லைனிங் ப்ளவுஸு ப்ளஸ் அதோட புடவ ஓவர் அடிச்சது, இது எல்லாமே வந்து எங்க பொண்ணு வந்து அப்படியே ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமே கொக்கி கட்ட சொல்லி, கொக்கியெல்லாம் போட்டு குடுத்து எம்மிங் பண்ற ஒர்க்கையும் பண்ணி, டெலிவரிக்கு வந்து ரெடியா எடுத்து வச்சிருக்குது. இது வந்து நம்ம சேலம் போய் இப்போ டெலிவரி வந்து எங்க வீட்டுக்காரர் குடுத்துட்டு வந்துருவாரு. இந்த மாரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்றப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு நெறையவே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தொழில் வந்து பார்த்துக்கிறோம். நெறையா ஆர்டர்ஸ் பிடிக்கிறது, ப்ளஸ் அதோட வந்து கஸ்டமர்ஸ் இருக்கும்போது ஒரு புடவ ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இந்த மாரி ஒர்க் எல்லாமே வந்து அவங்க பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப தான் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கும் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அ கொ எனக்கு இருக்கிற டைமிங்கில நான் வந்து அப்பப்போ வந்து நான் சொல்லி தருவேன். கொஞ்சம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அந்த மாரி வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அவர் ஜென்ட்ஸ் டெய்லர் தான். அதனால ஸ்டிச் பண்ண தெரியும். ஆனா வந்து கட்டிங் வந்து ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே வந்து தெரியாது. மத்தபடி வந்து நான் ஸ்டிச் பண்றப்ப எல்லாமே கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. எந்த எந்த பார்ட் எப்படி இருந்து ஜாயின் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும். இது அதில ஒரு சில இடத்துல வந்து இந்த நம்ம காம்கோல் கிட்ட வர சுருக்கம், கொஞ்சம் பாடியா இருக்கிறவங்களுக்கு எந்த மாரி ஸ்டிச் பண்ணணும், கொஞ்சம் பாடி கம்மியா இருக்கிறவங்களுக்கு எந்த மாரி ஸ்டிச் பண்ணணும். அந்த மாரி இதுவுமே வந்து நாங்க 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்குவோம். இந்த மாரி தான் வந்து எங்களோட தொழில நாங்க வந்து கொண்டு போறோம். கண்டிப்பா நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ண ஆள் இருந்தாலே, நம்ம அத பிடிச்சுட்டு முன்னேறி மேல வந்துர முடியும். இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து லாஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் மொத்தமா வந்து 4 லைனிங், 4 சாதா வந்து இன்னைக்கு கட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் இடையில கஸ்டமர்ஸும் வந்தாங்க. அவங்களையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்ம வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமா தான் கணக்கு போடணும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்பதான் வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி முடிக்கிற டைம்க்குள்ளார நம்ம கணக்கு போட்ட டைம்க்குள்ளார அந்த ஒர்க்க வந்து நம்மளால முடிக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மொத்தமா வந்து நான் ஒரு 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்து இடையில கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அந்த ஒர்க்கெல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா, இன்னும் 2 ப்ளவுஸ் கூட நம்ம வந்து சேர்த்தி முடிச்சிருக்கலாம். இந்த மாரி வேலைய நீங்க கணக்கு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸாவது உங்கனால வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாரி நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலுமே வந்து ஒரு லைக் போட்டு பாருங்க. எத்தன பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும். நான் பிடிச்சு தான் வந்து இந்த வேலைய செய்றேன். எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே அத நம்ம பிடிச்சு செஞ்சா மட்டும் தான் அதில நம்மனால முன்னுக்கு வர முடியும். அது இல்லாம நீங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்க கத்துக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பலன் குடுக்க தான் செய்யும். என்னோட லைஃப நான் இப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். எனக்கு புடிச்ச வேல, ரொம்பவே வந்து ஒரு ஹேப்பியான ஒரு இதுதான். அ ஏன்னா என்னோட ஒரு சிலருக்கெல்லாம் வேலை வந்து பிடிக்காமலே இருக்கும். என்னடா பண்றது? அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்ருப்பாங்க. அந்த மாரி இல்லாம நமக்கு புடிச்ச மாரி வேலை கிடைச்சிருக்கு அப்படி